ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் கவலைக்குள்ளாக மாற்றுவது சாத்தானுடைய வேலை. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் கவலைப்படக்கூடாது. ஆனால் கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் நாம் தெரிவிக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். Dear children of God, the word of God says, do not worry about anything, but pray about everything. Tell God what you need, and God will supply all your needs. Then you thank God. This is what the word of God expects us to do. There are times we do not pray, but we cry. Everyone, they have a problem in their life. They have many problems. They have many issues. They are not able to solve. They have been crying. But I want to tell you today, stop crying, but start praying. It is God's plan that we should report everything to God. We don't need to report everything to human beings, but we need to submit all our petitions to our God, who has all power to solve all our problems in our life. People may not have the ability to solve all your problems. They may do certain extent, not in every situations. But our God, He is full of wisdom and He is full of power. So when you pray about everything, He will do something great. That is what we should understand today. There are times the devil is so happy to make you crying, but the Lord is happy to make you laugh at the devil. So you always have to understand, it is your privilege to laugh at the devil when he is defeated by your prayers. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். நீங்கள் துதி செய்யும் பொழுது சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை துதிக்கும் பொழுது சாத்தானுடைய கோட்டைகள் தகர்ந்து போய்விடுகின்றன. அவருடைய கட்டுகள் கலந்து போய்விடுகின்றன. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை மறந்து விடக்கூடாது. பவுலும் சீலாவும் பிலிப்பி சிறைச்சாலையில் தேவனை துதித்தார்கள். When you start praying, when you start praising, when you start giving thanks to God, the foundations will be shaken. All the chains will be broken. The devil will have to flee from you. So don't worry about anything, but pray about everything and praise God for what God has done in your life, so that you will be victorious and the devil is a defeated foe. You are a child of God. You are more than conqueror through our Lord Jesus Christ. Claim that promise and go ahead. God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் தேவனிடத்திலே எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு நீ கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அதன் மூலமாக உடைய பிள்ளைகள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்திடும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.